உத்தேச இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டைகளுக்கான தரவுகளை திரட்டுவதற்கு அதற்கான தரவு களஞ்சியத்தை உருவாக்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை பிப்ரவரி மாத இறுதிக்குள் ஆரம்பிக்க உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் பூர்வாங்க நடவடிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் RMS சரத்குமார குறிப்பிடுகின்றார். இலத்திரனியல் அடையாள அட்டைக்கான தரவுகளை திரட்டுவதற்காக கிராம உத்தியோகஸ்தர் மட்டத்தில் விண்ணப்ப படிவங்கள் விண்ணப்பிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். தென் சூடானில் மோதல்களில் சிக்கியுள்ள இளைஞர்களை மீள நாட்டிற்கு அழைத்து வர தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிடுகின்றது. அந்த நாட்டில் மோதல்களில் சிக்கியுள்ள 12 இளைஞர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளதாக பணியகத்தின் ஊடக பேச்சாளரும் பிரதி பொது முகாமையாளருமான மங்கள ரத்தேனிய கூறினார். இந்த இளைஞர்கள் நாடு திரும்புவதற்காக அவர்களுக்குரிய விமானச் சீட்டுகளை அனுப்பி வைத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.